இப்படி இருந்தா எப்படி பேசுறது? கொஞ்சம் ஒரு அடிப்படை நாகரிகம் கொஞ்சம். என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேபெட்ரோல் தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களுடன் தாவேக அரசை விமர்சிப்பதால் இந்த தாவேக அரசு திட்டமிட்டு நமது சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறது. சாதி வெறிக்கு எதிராகவும் மதவெறிக்கு எதிராகவும் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் சவுக்கடி கொடுக்கும் விதமாக நாம் தொடர்ந்து ட்ரோல் செய்து வீடியோ போட்டு வருகிறோம். ஆனால் கடந்த 3 மாதங்களாக நமது சேனல் வியூவர்ஸ் போகாமல் இந்த தாவேக அரசு தொடர்ந்து திட்டமிட்டு முடக்கி வருகிறது. ஆகையால் கேபிட்டல் நிதிநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்காக நிற்கும் எங்கள் சேனல், சமத்துவ கொள்கை கொண்ட எங்கள் சேனல் தொடர்ந்து பயணிக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவி சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அல்லது QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து உங்களுடைய நிதியை செலுத்தலாம். உங்களுடைய சிறிய உதவி எங்கள் டீமுக்கு பெரும் பங்களிப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கும் வீடியோக்களை தயவுசெய்து கமெண்ட் செய்து அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தால் எங்கள் சேனல் பல்க் ரிப்போர்ட், அதாவது ரூட் மாஃபியா ஜெகதீஷ் டீம் மூலம் பல்க் ரிப்போர்ட் செய்த எங்கள் சேனல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். தயவு செய்து வீடியோ பார்ப்பவர்கள் கமெண்ட் செய்து அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க நம்ம 100 நாள் ஆட்சி எப்படி இருந்தது, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு, சிறப்பாக இருந்ததா இல்லையா? இது ஒண்ணு குறையுதே, பொட்டல்ல அழகா லட்சணமா இருக்கு. இங்கு கூடியிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மன்மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மத நன்றியை மனமார்ந்த நன்றிகள்னா புரியாது. இப்ப ஜென்சிக்கு தெரிஞ்ச மாதிரி பேசணும்னா கரெக்டா பேசணும். தான் மன்மத நன்றிகள் சொன்னேன். நக்கல்யா அவனுக்கு. எல்லாருக்கும் மன்மத வணக்கம். ஆட்சியில் வந்தவுடன் 100 நாள் வந்தது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருப்பதை இப்பொழுதுதான் பார்க்கின்றேன். ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்ட் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம் ஒரு கிடையாது. இதுல ஐயா விஜய் சொல்றாரு சட்டமன்றத்துல, நான் மக்கள் வரி பணத்தை தொட்டவங்களை விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? துரத்தி கச்சல் சேர்த்துங்க. அதிமுக ஆட்சி காலத்தை ஊழலாட்சிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் ஊழலாட்சி காலம் என்றால், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே அமைச்சர்களாக இருந்த 8 பேர் தாவேக்கால் இருக்கிறாங்க. என்னடா புத்தலாட்டது? இதே தாவேக்கால் சேர்ந்த ஞானசுந்தரி அரசு வழக்கறிஞர்களுக்கு 5 லட்சம் தொடங்கி 20 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நீதிமன்றத்தில் புகார் கொடுத்தாங்க. அந்த ஞானசுந்தரி விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க தான் அவங்கள கட்சி விட்டு நீக்கிருச்சு. நீ அடிச்சாலும் எப்படிடா? அடிக்க வேண்டிய ஆளு அவன். யார் அடிச்சானடா? இவர் ஊழலை ஒழிக்க போறாராம். அதெல்லாம் ஜோக் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. கே சிவகுமார் அரசு கேவலப்படுத்துது. விஜய் கர்நாடக விஜய் படத்தை போட்டு சிறப்பு மேல போடுறான். இத கர்மத்தையெல்லாம் கொண்டியறீனா? ஏகவசன பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. கே சிவகுமாருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்ததா தாவேகா? நீ காரி துப்புறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல மச்சான். ஏன்னா 5 MLAக்கள் ஆதரவு தேவைப்படும். அதான் மண்ணா, அதேதான். பெண்களின் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடி படங்கிறாங்க. நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. பாக்கல போங்கடா, அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பேர் நல்லா கம்பீரமா இருக்கு, உள்ள பார்த்தா ஒண்ணு இல்ல. விஜய் மாதிரியே சொல்லுவாங்கல்ல, ஸ்னேகா 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 இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். அந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படைக்கான அதிகாரம் என்ன? ஒரு வழக்கு போடவோ இல்ல விசாரணை பண்ணவோ புலனாய்வு பண்ணவோ எந்த அதிகாரமும் இல்ல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. தமிழ்நாட்டுல பெண்கள் விகிதம் 4 கோடி. இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில இருக்கக்கூடிய எண்ணிக்கை 2565 பேர். அது 5000 மாறினா கூட 4 கோடி பெண்களை இந்த 5000 பேரு ரோந்து போய் எப்படி காக்க முடியும்? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. பிங்க் பெட்ரோல் இருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? அது அம்மா பெட்ரோல், இது சிங்கப்பெண் பெட்ரோல். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. 3 மாசத்துல ஊழல் ஒழிச்சிட்டாங்க. அதே போல 6 மாசம் எடுத்து போதே ஒழிங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மதுவை அக்கா இங்க வாக்கா, இங்க வா. சும்மா குறுக்க பேசக்கூடாது. வாய் கிழிச்சோ புரியுதா? ஏய் பேசு, இங்க வாடா. டா மீ வா, நீ தகுதி பட்டு இங்க வந்து பேசணும்டா. டபுள் டா.
ஆமாண்டா டால்டா. குறுக்க குறுக்க பேசாத, மூணு பேர் பேச இருக்காங்கல்ல. அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. இருங்க இருங்க, அடுத்து நம்மளுக்கு 2 பேர் பேச போறாங்கல்ல, இருங்க. அதுதானே பயமா இருக்கு. நான் கேள்வி வைக்கிறேன், குற்றச்சாட்டை வைக்கிறேன், விமர்சனத்தை வைக்கிறேன். பதில் சொல்ல திராணி இருக்குன்னா வாய முடிவிட்டு. இது சூப்பர் அப்ப. இல்ல அவங்க பேச மாட்டாங்களா? தாவேக பாஜக பேரை உச்சரிக்க துணிவு இருக்கா? தமிழ்நாட்டில் அவர் கட்சி ஆரம்பிச்ச முத நாளே பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்னவருங்க. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அங்க போய் காலில் விழுந்துறது. மரியாதை அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இவன் யாரு சீரியஸா வரா? மம்மி சீரியஸ் இல்ல மம்மி, நல்லா உத்துப்பாரு, சிரிப்பு காட்டுவான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அமைச்சர் சொன்ன கருத்துக்களை பிரதம மந்திரி பேரோ அது வேணா நம்ம எடுத்துடலாம். நம்ம அது தேவையில்லை. என்னடி இது? சிரிப்பா சிரிக்குது இந்த பயந்தாங்கொழிங்க, பயந்தாங்கொழி கட்சி தாவேக்கா தொடை நடுங்கிகள். ஓடுகாலி பாயில ஓலையத்தின் போற போறாடே ஈடிடா டேய். இவனுங்க எல்லாம் போர் வீரர்கள். அதனால தாவேக்காவோட 100 நாள் ஆட்சிங்கிறது கலப்பரல் கால ஆட்சியை போல ஒரு மோசமான ஆட்சிக்கான தொடக்கம், ஒரு தீமைக்கான தொடக்கம். இது மாற்றம் இல்லை, முழுக்க முழுக்க ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். திட்டத்துக்கு வார்த்தை இல்லாம திட்டின வார்த்தை திருப்பி திருப்பி திட்டிட்டு. வாங்க, இதற்கான சரியான பதிலடி கொடுப்பதற்காக எங்களுடைய அண்ணன் நாஞ்சிலார் அவர்கள் காத்திருக்கிறோம். அண்ணன் நாஞ்சி சம்பத். எங்கடா சார் வந்தார் சொன்ன ஆளே காணோம். என்னடா சட்டம் அழுக்க கூடாதுன்னு கைட்டு வச்சுட்டு வந்தா என்னையும் அடையாளம் தெரியாத மாதிரி தலையை பிடிச்சி ஆட்டுறியா? சாரி சார், நீங்க தானா? நண்பர் இப்படி இருந்தா எப்படி பேசுறது? கரெக்டா, உங்ககிட்ட அசிங்கமா தான் பேசணும். தம்பி காரை கொடுத்துட்டா பாத்துக்கிட்டு இருக்க, போடுறா அவனை. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. திமுகவை சேர்ந்த சகோதரர்கள் மேடையை விட்டு கீழே இறங்குங்க. சாரி, என்ன அடிக்க போற போல இருக்கடா. அவர்கிட்ட சொல்றேன் என்ன பத்தி. இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. அந்த விவாதம் பண்ண முடியாம அவதூறுல வீழ்த்தலாம் பாக்குறாங்க. அவதூறுல ஒண்ணு திமுக வீழ்த்தி விட முடியாது. பல அவதூறுல கடந்து வென்றிருக்கும். முதலாளி டேய், பிஞ்சு போன கோவணமா இருந்துட்டு பின் லேடர் ரேஞ்சு பிளான் பண்றீங்களோ? அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியது மிக தவறானது மட்டுமல்ல, மிக மோசமானது. அவர் பொது வழியில மன்னிப்பு கேட்கட்டவரு. நம்ம உட்காருவோம். மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இங்கே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். கேளுடா மன்னிப்பு. நான் கோபத்தில் அவர்களை தரைக்குறைவாக பேசிவிட்டேன். அது அவர்கள் மனத்தை புண்படுத்தி இருந்தால் அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யோ, உன்ன மாதிரி அயோக்கியனுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, மண்ணும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. அவரோட வயசு வார்த்தைன்னா முதலமைச்சர் திரைப்படத்துல பேசுற வார்த்தை, அதே வார்த்தை தான், அதே வார்த்தையை சொல்லி பேசுறாரு. என்ன மாதிரி இருக்கான்ட்டு. காசியில் விசாலாட்சி, காஞ்சியில் காமாட்சி, சொல்ல வர யாரா? மதுரையில் மீனாட்சி, தமிழ்நாட்டில் தளபதி விஜயின் நல்லாட்சி. இப்ப நீங்க பார்த்திருக்க 100 நாள் ட்ரெய்லர் தானா? மெயின் பிக்சர் இனிமே தான் வரப்போதும். ஐயா ட்ரைலருக்கே தாங்களே 100 நாளா? சார் 20 வருஷத்துக்கு விஜய் ஆட்சி செய்யட்டும் சார். எங்களுக்கெல்லாம் தனியா ஒரு நாடு கொடுத்துறட்டும். அவருக்கு ஓட்டு போட்டவங்கள அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டோம். நீங்க என்ன ஆனா பண்ணீங்க? என்ன இதுல இருந்து விட்டுருங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு போவாங்களே, அம்மா அம்மா அம்மான்னு கத்துற மாதிரி இருக்குன்னு. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். இந்த 100 நாள் ஆட்சிக்கு வந்துருவோம். கஜானா காளி கஜானா காளினா தம்பி, இதுக்கு மேல வேணாம்பா. மாமா அம்பேத்கர் அகிலக கல்வி திட்டத்துக்கு காசு ஒன்றும் வரல மாமா. கஜானா காலியா இருக்கு. ஏங்க படிக்கிற பசங்களுக்கு காட்சி கொடுக்கணும். கஜானா காலியா இருக்கு, தமிழ்நாடு கடல்ல இருக்குன்றேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு இலவச கார் தரணும்னு சொன்ன அத்தா எங்க இருக்கீங்க? ஏன் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தரேன்னு சொன்ன தரல, எங்களுக்கு எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு சொன்ன பண்ணல. ஆனா உன்னை புகழ்ந்து தள்ளுறவங்களுக்கு எங்க வரி பணத்துல காரா? கஜானா காலி, அரசே கடன்ல இருக்குதுன்னு கதை விட்டுட்ட. இப்ப உன்னை பாராட்டுற எம்எல்ஏக்கு ஃப்ரீயா கார் தெரியா? காரு அட வெக்கங்கட்ட பஞ்சாயத்து. ஓஹோ, எங்க வரி பணத்துல எம்எல்ஏகளுக்கு இலவச காரு.
இதுல ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்கன்னு டயலாக் வேற. ஊழலை ஒழிச்சேன்னு ஒட்டுமொத்த ஊழலையும் ஒழிச்சு வச்சிருக்கு தாவேக்கா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.